ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் யார் பேச தெரியுதா? நான் சபாபதி கவிதா, சபிகபான்னு சேனல் இருக்குல்ல, அவங்க பேசுகிறோம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இனிய மாலை இரவு வணக்கம். ஒன்றும் இல்லை, ஆடி மாதம் கடைசி ஓடிக்கிட்டு இருக்குதா இல்லையா? ஆடி தள்ளுபடி போட்டிருப்பாங்க. ஆமாம், நம்ம யதார்த்தமாக நாங்கள் திருவாரூர் கடத்தூருக்குள்ளே போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் சாரீஸ். என்ன சாரீஸ்னால் அப்படியே அப்படி சாரீஸ் கொண்டு பாருங்கள். அந்த சாரீஸு இது வந்து கிரேப் சாரீஸ் தான், பக்காவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கடையில் போய் ஆர்டர் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சாரீஸு, கிரேப் சாரீஸ். ஆமாங்க, நல்ல சூப்பரான சாரீஸாக இருக்குது, அற்புதமான சாரீஸாக இருக்குது. என்ன ஆமாம், பார்த்துக்கிட்டீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான சாரீஸாக இருக்குது, அழகான சாரீஸாக இருக்குது, அற்புதமான சாரீஸாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் கொடுத்து செஞ்சால் கூட இந்த அளவுக்கு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு சாரீஸாக இருக்குது. விலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்களே சொல்லுங்களேன், ஒரு விலையை போட்டு சொல்லுங்களேன், இதுக்கு எவ்வளோ வரும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ இந்த விலையை சொல்லிடுறேன். வெறும் 150 ரூபா மட்டும்தான். பார்த்தீங்களா? 150 ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸு நீங்கள் எடுத்துருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம், எடுத்துருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். டேமேஜ் எதுவுமே இருக்காது. ஆமாம், டேமேஜ் எதுவும் இருக்காது. 5.5 மீட்ரு மீட்ரு வந்து 5.5 மீட்ரு, அது குறையாது. என்ன, சில புடைகள் பார்த்தீங்கன்னா 5 மீட்ரு தான் இருக்கும். நாங்கள் வாங்கி கட்டி பார்த்துட்டோம், 5 மீட்ரு தான் இருக்கும். இது வந்து 5.5 மீட்ரு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா எல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு டேமேஜ் கூட கிடையாது. எல்லாம் பிரித்து பார்த்து எல்லாம் கொடுக்குறாங்க, பிரித்து பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஆமாம், இது தள்ளுபடின்னு கிடையாது, டெய்லி தள்ளுபடி தான் அந்த கடையில். எந்த கடைன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நியூ சாரதாஸ்ன்னு, அது எதுக்கிட்ட இருக்குன்னா பழைய ஸ்டேட் பேங்க் இருந்துச்சு தெரியுங்களா? நீங்கள் திருவாரூரில் இருந்தீங்கன்னா பழைய ஸ்டேட் பேங்க் இருந்து தெரியுங்களா? அதுக்கு எதிர்ப்புறத்தில் தான் அந்த துணி கடை இருக்குது. ஆமாம், நீங்கள் பழைய ஆளாக இருந்துச்சின்னா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க. பழைய ஸ்டேட் பேங்க் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு எய்த்தாப்பில் தான் இருக்குது. எப்படின்னா மூராசன்ஸுக்கும் மகாராஜாவுக்கும் இடையில இருக்குது. தெரியும் உங்களுக்கு. நீங்கள் தூரத்தில் இருந்தீங்கன்னா, இந்த பக்கம் ட்ராவலிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைகளை எவ்வளோ எடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு சாரீஸை பாருங்கள். மாவட்டத்தில் சுற்று வட்டாரத்தில்